இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை, ஆனால் கச்சா முச்சான்னு வாய்ஸ் பேக்ரவுண்டில் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு அறுவடை பார்க்கலாங்களா? கொஞ்சமாக வந்து மேரிகோல்டு வச்சுக்கலாம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் மட்டும் சாமி போடுறது இந்த அளவுக்கு போதும். அப்புறம் இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் செடி, பன்னீர் ரோஸில் பூ வச்சு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்னைக்கு சும்மா எதாச்சியாக தண்ணி விடும்போது பார்க்குறேன் ஒரு பூ வச்சுருக்கு. இதுக்கு நல்லா பூ வச்சுட்டா என்னன்னு தெரியல. இந்த ஒரு பூ மட்டும் பறிச்சிருக்குதான், நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து லைட் பிங்க் கலர், அதாவது டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்குது. ரெண்டுமே வந்து குல்கந்து பண்ணுறக்கு, அப்புறம் இந்த ரோஸ் வாட்டர் பண்ணுறக்கு, இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பொடி மாதிரி படர்ந்து போகும் போல இருக்குது. நீ போச்சுட்டியா? நானும் பறிச்சுட்டேன், போட்டுரு. வாங்க வேறு பறிக்கலாம். ஒரே ஒரு தம்பட்டை வரை காஞ்சிருந்துச்சு. சரி, செடியிலேருந்து காஞ்சிச்சுன்னா விதைகள் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் காயிட்டு நிற்கிது. ஒன்றே ஒன்று இன்னைக்கு கிடச்சிருக்கு. குட்டி குட்டி ஜெரி தக்காளி இருக்குது, இதையும் பறிச்சுக்கோ. பறிடா தங்க, பறிச்சிட்டியா? ஓகே, வேறு அவ்வளோதான். இதில் டெய்லி பறிக்கிறதுனால எங்கே தக்காளி இருக்குது? இன்றைக்கி அவ்வளோதான். இது காஸ்மோஸில் வந்து ஆரஞ்சு கலர், டார்க் கலராக இருக்குது. ஆனால் விதைகள் மட்டும் அவ்வளோவா வரமாட்டேங்குது. எல்லாமே வந்து இந்த மாதிரி காஞ்சு போயிடுது. விதைகள் வந்து அதிகமாக வரமாட்டேங்குது. இது காஸ்மோஸ் பூ மட்டும் பறிச்சுக்கலாம். ஆனால் விதைகள் வந்து எப்படி பரவுதுன்னே என்னன்னே தெரியல. கொஞ்சம் பூ மட்டும் பறிச்சாச்சு, போதும் தங்கம். இந்த விதைக்காக பறிச்சுக்கலாம் பால்சம். விதைகள் வேறு இல்லை, மற்றதெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இன்னும் இந்த கலர் சிவப்பு கலர். இது வந்து டபுள் கலர் மாதிரி. ஆகா, விடுறது. இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் இது வந்து எல்லோ கலரா இல்லை ஆரஞ்சு கலரா, எப்படி சொல்கிறது தெரியல. இது சேம், இதே ரெண்டுமே ஒரே மாதிரி செடி தான். ஆனால் இந்த மாதிரி எல்லோ கலராக வெடிச்சிட்டு பூத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் மாறிடுது. கலர் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸில் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும். ஜாதி முடியல ஏதோ 2-3 பூ வெடிச்சிட்டு இருக்கு. வாட்டர் ஆப்பிளில் எப்படி முட்டை வச்சுருப்பாங்க. ஒரு பூ குட்டி, இங்கே வாடா. ஒரு பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.